அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு சூறாவளி போல் சுழற்றி அடித்து கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்வில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதனத்தில் சுக்கிரன் குரு இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் கடகத்தில் சூரியன் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆனா இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில கடகராசியில் சஞ்சரித்து வரும் சூரிய பகவான் தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பெறுகிறார். கன்னியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் 5 மற்றும் 10க்குரியவர் தைரியஸ்தானமான 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்திலும் வருகிறதுங்க. இதனால் செவ்வாய் கிரக தொழில்கள், செவ்வாய் காரக தொழில் சிறப்பாக நடைபெற இருக்கு. அதாவது செவ்வாய் காரக தொழில்களான இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, அதே போல் நிலம் வீடு விற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் கடகராசினியர்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சகோதர உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது நல்ல ஓய்வையும் உறக்கத்தையும் குறிக்குது. நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குருவினுடைய பார்வை அஷ்டமஸ்தானத்தில் படுவதால் கஷ்டங்கள் குறைய இருக்கு. அங்கே சனி வக்ரகதியில் இயங்குவதால் ஓரளவு கஷ்டங்கள் நிவர்த்தியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் கூட இந்த 14ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் முயற்சிக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி முகமே அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக தொழில் மற்றும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வது, புதிய கிளைகள் ஆரம்பிப்பது அல்லது புதிதாக விற்பனை நிறுவனங்கள் ஆரம்பிப்பது, உத்தியோக ரீதியான பல முன்னேற்ற சம்பந்தமான முடிவுகள் எடுப்பது என பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமாதான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது, லக்னத்தில் சூரியன், விரயஸ்தானத்தில் குரு. உடல் நிலையை சீராக வைத்துக் கொள்ளுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய கண்களையும் பாதங்களையும் பராமரிங்க. கொலஸ்ட்ரால், ரத்த அழுத்த பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. மருத்துவ செலவுகள் உண்டு. இந்த மருத்துவ செலவுகளை சுபவிரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல் வீண் செலவுகளை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலை மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திற்கு இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் சூரியன் பயிற்சியாக இருக்கார். அதே நேரத்தில் அஷ்டமத்து சனியும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாங்க. குருவினுடைய பார்வை சனி மீது பதிவதால் பெரிய அளவில் பாதிப்புகள் என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்பட
ஏற்படாதுங்க. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியங்க. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்பட இருக்கு. அஷ்டமத்து சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தற்போது உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்க தாங்க செய்யும். வீடு மாற்றமும் இடமாற்றமும் வந்து சேர இருக்கு. மனவலியும் குறையக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம எதிர்பாராத செலவுகளால் சில நேரங்கள் தடுமாற்றமும் கைமாற்று வாங்கும் சூழலும் கூட உருவாகலாம். அதனால் கவனமாக இருப்பது அவசியங்க. குறிப்பா கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் அரசு வழி பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்த்தல் போன்றவற்றை கவனம் செலுத்தினால் வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட இயலுங்க. உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல்கள் உண்டு. இவ்வளவு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த மாறுதல் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் என நீங்கள் எதிர்பார்த்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்ற சம்பவங்களும் இந்த வாரத்தில் நிகழ இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் என்பது பல மொழி. அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்திற்கு வரும்போது மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பா பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியானவர் செவ்வாய் என்பதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் இப்போது கிடைக்க இருக்கு. பிள்ளைகளால் பெருமை சேருங்க. பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடிய இருக்கு. அதே போல் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு அவை கைகூட இருக்கு. இதுவரை தடையாக இருந்த சுபகாரிய பேச்சுக்கள் உங்களுக்கு நல்ல முடிவுக்கு வருங்க. அவர்களுக்குள் இருந்த அரசல் பரசல்கள் மாற இருக்கு. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கும் யோகமும் உண்டு. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நெருக்கடிகள் அகல இருக்கு. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு புதிய பாதை புலப்பட இருக்கு. மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடைகள் விலக இருக்குதுங்க. குறிப்பா வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாள் கோவிலுக்கு தவறாமல் செல்லுங்க. அம்பாளின் அருள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் என்பது கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.